முறையான கல்வி மற்றும் புகழில்லாத வேல்ஸைச் சேர்ந்த ஒரு எளிய அறியப்படாத இளைஞனை கற்பனை செய்து பாருங்கள். அவர் ஒரு எளிய சொற்றொடருடன் ஒரு மறுமலர்ச்சியைத் தூண்டினார். இது ஒரு முழு தேசத்தையும் தீ வைத்தது. ஒரு இலட்சத்திற்கும் மேற்பட்ட ஆன்மாக்கள் கிறிஸ்துவிடம் சரணடைய வழிவகுத்தது. 13 வயதில் அவர் புத்துயிர் பெற ஆர்வத்துடன் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினார். 10 ஆண்டுகளுக்குப் பிறகு 26 வயதில் யாராலும் அணைக்க முடியாத நெருப்பைக் கொண்டு கடவுள் பதிலளித்தார். தேவாலயங்கள் நிரம்பி வழிந்தன. தெருக்கள் கண்ணீர் நிறைந்த கூட்டத்தால் நிரம்பி வழிந்தன. இதயங்கள் மாறியது. ஆனால் அங்கு நடந்தது மக்களின் நம்பிக்கையில் ஏற்பட்ட மாற்றம் மட்டுமல்ல, இது முழு நகரங்களையும் நிறுத்திய ஒரு புரட்சியாக இருந்தது. இவான் ராபர்ட்ஸ் என்ற இளைஞன், வேல்ஸை புதுப்பித்து எங்களை வளைத்து விடுங்கள் ஆண்டவரே என்று கூச்சலிடுவதிலிருந்து இது தொடங்கியது. ஒரு எளிய பிரார்த்தனை ஒரு தேசிய கூக்குரலாக மாறியது. நவீன வரலாற்றில் மிகப்பெரிய மறுமலர்ச்சிகளில் ஒன்றை தூண்ட கடவுள் இந்த இளைஞனை எவ்வாறு பயன்படுத்தினார் என்பதை இன்று நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். ஆயிரக்கணக்கான உயிர்கள், குடும்பங்கள் மற்றும் சமூகங்களைத் தொட்டது. இந்த எழுச்சியூட்டும் கதையின் இறுதி வரை என்னுடன் இருங்கள். பிரார்த்தனையின் வாழ்க்கை ஒரு தேசத்தை எவ்வாறு மாற்றும் என்பதை நீங்கள் பார்க்க விரும்பினால் மேலே சென்று வீடியோவை விரும்பவும். சந்தாப்படுத்துங்கள். உங்கள் ஆன்மாவை வலுப்படுத்தும் மேலும் நிஜ வாழ்க்கை கதைகளுக்கான சேனல். இவான் ராபர்ட்ஸ் ஜூன் 1878 இல் சவுத் வேல்ஸில் உள்ள லேர் என்ற சிறிய நகரத்தில் பிறந்தார். நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் சாம்பல் மலைகளால் சூழப்பட்ட எளிய தொழிலாளர்களின் எளிய இடம். அவரது குடும்பம் தொழிலாள வர்க்கத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. அவரது தந்தை ஒரு கருமாறர். அந்த நேரத்தில் பலரைப் போலவே வாழ்க்கை கடினமாக இருந்தது. வியர்வையாலும் பூமியின் அமைதியாலும் குறிக்கப்பட்டது. ஆனால் அந்த எளிமையின் நடுவில் அந்த சிறுவனின் இதயத்தில் ஏதோ சிறப்பு இருந்தது. சிறு வயதிலிருந்தே இவான் ஒரு கடவுள் மீதான நம்பிக்கை தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட கால்வினிஸ்டிக் மெதடிஸ்ட் கிறிஸ்தவ இல்லம். சத்தமாக பைபிள் வாசிப்பதையும் தீவிரமான சேவைகளில் கலந்து கொள்வதையும் கர்த்தருக்கு பயப்படுவதை கற்றுக்கொள்வதையும் கேட்டு அவர் வளர்ந்தார். ஒரு குழந்தையாக இருந்தபோதும் அவர் தனது அசாதாரண ஆன்மீக தீவிரத்திற்காக அறியப்பட்டார். மற்ற சிறுவர்கள் வயல்கள் வழியாக ஓடும்போது அல்லது விளையாட்டுகளை விளையாடும்போது இவான் பெரும்பாலும் அமைதியாக கண்களைத் தாழ்த்தி தனது பைபிளை எடுத்துச் செல்வதை காண முடிந்தது. அதுவே அவரது பிரிக்க முடியாத தோழராக மாறும். 11 வயதில் வழக்கம்போல நிலக்கரி சுரங்கங்களில் வேலை செய்வதற்காக பள்ளியை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. ஒரு பையனை கற்பனை செய்து பாருங்கள். சிறிய கைகளுடனும் உணர்திறன் மிக்க இதயத்துடனும் தனது குடும்பத்தை ஆதரிக்க பூமியின் இருண்ட ஆழங்களுக்குச் செல்கிறார். சூழல் கடுமையானதாகவும் சத்தமாகவும் அழுக்காகவும் இருந்தது. ஆனால் அங்கும் கூட இவான் தனது நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. அவர் தனது பைபிளை சுரங்கத்திற்குள் எடுத்துச் சென்று இடைவேளையின் போது வேத வசனங்களை கவனமாக படித்தார். சில சக ஊழியர்கள் அவர் விசித்திரமானவர் என்று நினைத்தனர். மற்றவர்கள் அவரை கேலி செய்தனர். ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. சிறு வயதிலிருந்தே இவான் தனக்கு இன்னும் முழுமையாக புரியாத ஒன்றை நாடினார்: கடவுளுடன் நெருக்கம். அவருக்கு ஒரு தாகம் இருந்தது, ஒரு ஏக்கமில்லை. சாதாரண செயல்பாடு திருப்தி அளிப்பதாகத் தோன்றியது. அவர் தொடர்ந்து ஜெபித்தார், பக்தியுடன் பைபிளை வாசித்தார். எதிர்காலத்தை புரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட கடவுள் தன்னை ஒரு பெரிய காரியத்திற்காக தயார்படுத்துகிறார் என்று அவர் ஏற்கனவே உணர்ந்தார். அவர் உலகின் தரநிலைகளால் சொற்பொழிவாளராகவோ கவர்ச்சிகரமானவராகவோ இருக்கவில்லை. அவர் கரடுமுரடான கைகளும் உடைந்த இதயமும் கொண்ட ஒரு பொதுவான வெல்ஷ் சிறுவன். வேறு யாரும் பார்க்காததை கடவுள் பார்த்தார். அங்கு உலகத்தால் மறக்கப்பட்ட ஒரு கிராமத்தின் அமைதியான காட்சிகளுக்குப் பின்னால் ஒரு மறுமலர்ச்சி ஏற்கனவே அமைதியாக பிறந்தது. ஒரு இளைஞனாக கூட இவான் ராபர்ட்ஸ் வளர்ந்து வரும் நம்பிக்கையைக் கொண்டிருந்தார். கடவுள் அவனிடமிருந்து இன்னும் அதிகமாக விரும்பினார். தேவாலயத்திற்குச் சென்றால் மட்டும் போதாது. பரிசுத்த ஆவியானவர் பெரிய ஒன்றுக்காக தனது இதயத்தை தூண்டுவதை அவர் உணர்ந்தார். அவர் மணிக்கணக்கில் பிரார்த்தனையில் கழித்தார். பெரும்பாலும் தனியாக அழுது தனது தேசத்தில் புத்துயிர் பெற மன்றாடினார். அவர் எளிமையான வார்த்தைகளில் ஆனால் அசாதாரணமான தீவிரத்துடன் ஜெபித்தார். ஆண்டவரே, தேசத்தை வளைத்து விடுங்கள், என்னிடமிருந்து தொடங்குங்கள். 1904 ஆம் ஆண்டில்
பிளேனில் சுவிசேஷகர் சேத் ஜோஷுவாவுடன் ஒரு சந்திப்பின் போது இவான் தனது ஆன்மாவை தூண்டிய ஒரு சொற்றொடரை கேட்டார். எங்களை வளைத்து விடுங்கள் கர்த்தாவே. அந்த வார்த்தைகள் ஒரு தெய்வீக அழைப்பைப் போல அவருக்குள் எதிரொலித்தன. ஏதோ ஒன்று உடனே மாறியது. நேரம் வந்துவிட்டது. கடவுள் நகரப்போகிறார் என்பதை இவான் உணர்ந்தார். அந்த சந்திப்புக்குப் பிறகு இவான் தனது வாழ்க்கையை என்றென்றும் குறிக்கும் ஒரு பிரார்த்தனை விழிப்புணர்வில் கலந்து கொண்டார். அன்றிரவு பரிசுத்த ஆவியானவர் அவரை ஆழமாக தொட்டார். சொர்க்கம் தன் மீது விழுந்தது போல் உணர்ந்தான். மிகவும் கடுமையான எடை அவரை மணிக்கணக்கில் பிரார்த்தனை செய்யவும் அழவும் வைத்தது. அவர் அந்த தருணத்தை தனது அதிகார ஞானஸ்நானம் என்று விவரிப்பார். அவர் சென்றபோது இவான் மாற்றமடைந்தார். பிரகாசமான கண்களுடன் அவர் கூறினார், ஒரு முழு தேசமும் இயேசுவின் முன் வணங்கத் தயாராக இருப்பதை நான் கண்டேன். கடவுள் அவரது இதயத்தை குறித்தது மறுமலர்ச்சி தொடங்கவிருந்தது. நியூகேஸில் எம்லினில் இறையியல் படிக்கும்போது கூட இவான் கடவுளிடமிருந்து ஒரு தெளிவான திசையை உணர்ந்தார். லஹருக்கு திரும்பு. தனது சொந்த ஊரில் பிரசங்கிக்க தனது படிப்பை விட்டு வெளியேறுவது பைத்தியக்காரத்தனமாகத் தோன்றியது. ஆனால் அவர் அதற்கு கீழ்ப்படிந்தார். முதல் சந்திப்பில் 17 இளைஞர்கள் மட்டுமே வந்தனர். கடவுளின் பிரசன்னம் அந்த சிறிய இடத்தை நிரப்பும் வரை அசாதாரணமான எதுவும் நடக்கும் என்பதை எதுவும் குறிக்கவில்லை. மக்கள் ஆழத் தொடங்கினர், பாவங்களை ஒப்புக்கொண்டனர், அவசரமாக கடவுளைத் தேடினர். சொர்க்கம் இருந்ததைப் போலிருந்தது அங்கு வெளிப்பட்டது. தீப்பிழம்பு எரியூட்டப்பட்டு விரைவில் அது நாடு முழுவதும் பரவியது. லஹாரில் நடந்த அந்த முதல் சந்திப்புக்குப் பிறகு அசாதாரணமான ஒன்று நடக்கத் தொடங்கியது. இந்தச் செய்தி இயற்கைக்கு அப்பாற்பட்ட வேகத்தில் பரவியது. சில நாட்களில் அப்பகுதியில் உள்ள மற்ற தேவாலயங்கள் ஈவானை அழைக்கத் தொடங்கின. சில வாரங்களுக்குள் நூற்றுக்கணக்கானோர் கூட்டங்களில் கலந்து கொண்டனர். சில மாதங்களில் ஆயிரக்கணக்கானோர் இருந்தனர். இவான் ராபர்ட்ஸ் வழக்கமான வழியில் பிரசங்கிக்கவில்லை. அவர் திரைக்கதைகளையோ நிலையான வழிபாட்டு முறைகளையோ பின்பற்றவில்லை. அவரது சந்திப்புகள் தன்னிச்சையாக இருந்தன. அவர் பிரார்த்தனை செய்தார், பாடல்களை பாடினார், அமைதியாக காத்திருந்து பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் வழிநடத்தட்டும். விரிவான இறையியலில் கவனம் செலுத்தப்படவில்லை, ஆனால் கடவுளுக்கு முற்றிலும் சரணடைவதில் கவனம் செலுத்தப்பட்டது. தேவாலயங்கள் திறனுக்கு அப்பாற்பட்டு நிரம்பியிருந்தன. வெளியே நின்று மக்கள் ஜன்னல்கள் வழியாக கேட்க முயன்றனர். கலந்து கொள்வதற்காக அண்டை நகரங்களிலிருந்து கால் அல்லது ரயிலில் மக்கள் வந்தனர். சேவைகள் இரவில் தொடங்கி காலையில் 3 அல்லது 4 மணிக்கு மட்டுமே முடிவடைவது பொதுவானது. யாரும் வெளியேற விரும்பவில்லை. அந்த சூழல் கண்ணீர் நிறைந்த பிரார்த்தனைகள், தன்னிச்சையான வழிபாடு மற்றும் உடைந்த இதயங்களால் நிரம்பியிருந்தது. என்ன தொடங்கியது? மறக்கப்பட்ட கிராமத்தில் 17 இளைஞர்களுடன் இப்போது வேல்ஸ் முழுவதையும் உலுக்கிக் கொண்டிருந்தது. மறுமலர்ச்சி தேவாலயங்களுடன் மட்டுப்படுத்தப்படவில்லை. அது தெருக்களிலும் வீடுகளிலும் நீதிமன்றங்களிலும் நிலக்கரிச் சுரங்கங்களிலும் கூட சிதறியது. ஒரு காலத்தில் சாபம் கொடுப்பதற்கும் சண்டையிடுவதற்கும் பெயர் பெற்ற சுரங்கத் தொழிலாளர்கள் இப்போது வேலைக்கு முன் பிரார்த்தனை செய்யக்கூடினர். கடினமான மனிதர்கள் தாங்கள் திருடிய கருவிகளை திருப்பிக் கொடுத்தனர். ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர். பூமியின் ஆழங்களுக்குள் இறங்கும்போது பாடல்களை பாடினர். பார்கள் மற்றும் பப்கள் காலியாகிவிட்டன. சிலர் வாடிக்கையாளர்கள் இல்லாததால் மூடப்பட்டனர். சிறைச்சாலைகள் காலியாக இருந்தன. குற்றங்கள் வெகுவாக குறைந்துள்ளன. பல நகரங்கள். போலீசாருக்கு எந்த வேலையும் இல்லாத வழக்குகள் கூட இருந்தன. கைது செய்வதற்கு பதிலாக சில அதிகாரிகள் போலீஸ் பாடகர் குழுக்களை உருவாக்கி மறுமலர்ச்சி கூட்டங்களில் பாடினர். சில நீதிமன்றங்களில் தீர்ப்பளிக்க எந்த குற்றமும் இல்லை என்பதற்கான அடையாளமாக நீதிபதிகள் பைபிள்களை பெற்றனர். வேல்ஸ் உருமாறியது. சட்டங்களால் அல்ல, அரசியலால் அல்ல, ஆனால் மனந்திரும்பிய இதயங்கள் மூலம் ஒரு தேசத்தின் மீது இறங்கிய பரிசுத்த ஆவியின் சக்தியால். மறுமலர்ச்சியின் தாக்கம் இவான் ராபர்ட்ஸிற்கு புகழைக் கொண்டு வந்தது. ஆனால் அவரது தோள்களில் பெரும் சுமையையும் ஏற்படுத்தியது. அவர் உடல் ரீதியாக வலுவாக இல்லை. கூட்டங்கள், பிரார்த்தனைகள் மற்றும் உண்ணாவிரதம் ஆகியவற்றின் தீவிர வேகம் பாதிக்கத் தொடங்கியது.
எப்போதும் வளர்ந்து வரும் கூட்டத்தை வழிநடத்த கடவுளின் வழிகாட்டுதலை தேடி பெரும்பாலும் ஆழ்ந்த உண்ணாவிரதத்தில் இவான் தனியாக ஜெபத்தில் மணிக்கணக்கில் கழித்தார். ஆனால் ஆன்மீக மற்றும் உணர்ச்சி ரீதியான அழுத்தம் வெறும் 26 வயதுடைய ஒரு இளைஞனுக்கு அதிகமாக இருந்தது. 1906ஆம் ஆண்டில் சோர்வடைந்து பலவீனமடைந்த இவான் மறுமலர்ச்சியின் பொதுத் தலைமையிலிருந்து பின்வாங்க ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. அவரது சோர்வடைந்த உடலுக்கு ஓய்வு தேவைப்பட்டது. ஆனால் அவரது இதயம் தேசத்திற்காக பிரார்த்தனை செய்வதை ஒருபோதும் நிறுத்தவில்லை. பொதுமக்களிடமிருந்து விலகிய பிறகு தலைமை இவான் ராபர்ட்ஸ் ஒரு அமைதியான, மிகவும் ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். அவர் தனது பிற்கால ஆண்டுகளை அன்பான ஆன்மீகத் தலைவர் ஜெஸ்ஸி பென் லூயிஸுடன் தனிமையில் கழித்தார். கவனத்தை ஈர்க்காமல் கூட இவான் தனது ஆழ்ந்த நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடவில்லை. வேல்ஸின் மறுமலர்ச்சி மற்றும் மாற்றத்திற்காக அவர் தொடர்ந்து ஆர்வத்துடன் பிரார்த்தனை செய்தார். 1951 ஆம் ஆண்டில் 72 வயதில் அவர் இறக்கும் வரை அவரது வாழ்க்கை பணிவு மற்றும் பக்தியின் அமைதியான சான்றாக மாறியது. ஒரு எளிய மனிதர், ஆனால் ஒரு முழு தேசத்தையும் உலுக்க கடவுளால் சக்தி வாய்ந்த முறையில் பயன்படுத்தப்பட்டார். இவான் ராபர்ட்டின் ஆர்வம் மற்றும் கீழ்ப்படிதலால் தூண்டப்பட்ட வெல்ஷ் மறுமலர்ச்சி வேல்ஸுடன் மட்டுப்படுத்தப்படவில்லை. அதன் தாக்கம் உலகெங்கிலும் எதிரொலித்தது, புத்துயிர் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வுகளின் புதிய அலைகளை தூண்டியது. இவான் ராபர்ட்ஸ் ஒரு சாதாரண இளைஞனாக இருந்தாலும் கடவுள் மிகவும் மதிப்பது புகழ், கவர்ச்சி அல்லது சமூக அந்தஸ்து அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியால் பயன்படுத்தப்படுவதற்கான விருப்பம் என்பதை காட்டினார். தீவிரமான பிரார்த்தனை, தனிப்பட்ட புனிதத்தன்மை மற்றும் பணிவு ஆகியவை மலைகளை எவ்வாறு நகர்த்த முடியும் என்பதற்கு அவர் ஒரு வாழும் எடுத்துக்காட்டு. அவரது கதை நம் அனைவருக்கும் ஒரு அழைப்பாக உயிருடன் உள்ளது. உங்கள் வயது அல்லது சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெறுமனே ஆம் என்று கூறி உங்களை கிடைக்கச் செய்தால் கடவுள் உங்களை சக்தி வாய்ந்த முறையில் பயன்படுத்த முடியும். இவான் ஒருமுறை கூறியது போல், கடவுளால் பயன்படுத்தப்படுவதற்கு நீங்கள் பிரபலமாக இருக்க வேண்டியதில்லை, நீங்கள் மட்டுமே கிடைக்க வேண்டும். இந்த நித்திய மரபு இன்றும் உலகெங்கிலும் உள்ள இதயங்களை ஊக்கப்படுத்துகிறது.